இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ சித்தி. ஐயோ, என்ன இப்படியெல்லாம் நடந்து போச்சு லக்ஷ்மி? இந்த மாதிரி கொடுமையான விஷயங்களை எல்லாம் அந்த கடவுள் ஓன் தலையில தான் எழுதியிருக்காரு. என்ன செய்ய? கவலைப்படாதீங்க சித்தி, அவரு பெயில்ல வெளியில வந்துட்டாரு. வெயில்ல வெளியில வரதெல்லாம் அது வெறும் தற்காலிகம் தானே. நாளைக்கு திரும்பவும் பெர்மனண்டா உள்ள போயிட்டா? இந்த பணக்காரங்களெல்லாம் நம்பாதன்னு சொன்னா நீ கேக்கல. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? இப்ப அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல சித்தி. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கூட ஒண்ணுமே நடக்கல. எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லன்னு சொல்றிய லட்சுமி? உன் புருஷனோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல? சித்தி, அவரை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. ஐயோ, அது இல்ல லட்சுமி. இந்த பணக்காரங்கெல்லாம் வெளிய சூட்டு பூட்டுன்னு போட்டுக்கிட்டு பெரிய ஆளுங்க மாதிரி தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் கேடுகட்ட புத்திதான். வீட்ல தாலி கட்டின பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு உன் புருஷனுக்கு இதெல்லாம் தேவையா லட்சுமி? சித்தி சித்தி நிறுத்துங்க, இதோட நிறுத்திக்கோங்க. என் புருஷனை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. அது இல்ல லட்சுமி. இங்க பாருங்க, இந்த உலகமே அவர் மேல பழி போட்டாலும் நான் அந்த பழிய நம்ப மாட்டேன். நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல. செட்டப் எல்லாம் முன்னாடியே வச்சுக்கிட்டு ஏன் பெரியப்பா இன்னும் ஆரம்பிக்கல? குடிக்கலாம் தான் எடுத்து வச்சேன், மனசு சரியில்லையே, அதை குடிக்கவும் தோணல. என்னதான் டென்ஷன்ஸ் இருந்தாலும் இது நல்ல பழக்கமே இல்ல மாமா. உங்க பையனுக்காகவாவது நீங்க குடிக்கிறத விட்டுடுங்க. என்னாச்சுன்னா? ஆல்ரெடி ஹெட்டேக்கா இருக்கு, இதை குடிச்சன்னா இன்னும் அதிகமாயிடும். நீ குடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் மித்ரா. நமக்கு பிரஷர் அதிகமாகும் போதெல்லாம் குடிக்கணும்னு நினைச்சா வாழ்க்கையில நம்ம தினமும் குடிக்கிற மாதிரி ஆயிடும். இதை எடுத்துட்டு போ விவேக். ஓகே பெரியப்பா. நீ போய் படுத்துக்க. படுத்தாலும் தூக்கம் வந்துருமாப்பா? நாளைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல நியூஸ் வரும். எல்லாரும் என்ன நோக்கி கை நீட்டி பேசுவாங்க. என் மேல சுமத்தப்பட்ட பழிய பத்தி தான் பேசுவாங்க. எல்லாரும் என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பார்ப்பாங்க. நம்ம கம்பெனி ஷேர்ஸ் குறையும், பிசினஸ் குறைஞ்சிரும். அம்மாக்கு இருக்கிற ரெப்புடேஷன், உங்களுக்கு இருக்கிற ரெப்புடேஷன், அது எல்லாம் டேமேஜ் ஆயிடும். அதெல்லாம் கண்ணு முன்னாடி வரும்போது கண்ணுக்கு தூக்கம், மனசுக்கு நிம்மதி எப்படி வரும்பா? மித்ரா, எல்லாரும் வேணா இந்த பொய்யை இன்னைக்கு நம்பலாம், நாளைக்கு கண்டிப்பா அவங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. உலகம் எப்படி நினைச்சா என்னப்பா? நாங்கெல்லாம் உனக்கு துணையா இல்லையா? லட்டு வா 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 வா. குட். லட்டு, how are you தங்கம்? நீ தாண்டா சூப்பர். போட்டதை சாப்பிட்டுக்கிட்டு
பாசமா இருக்க. ஆனா மனுஷங்க மட்டும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை கீழே எடுக்க முயற்சி பண்றாங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கெடுதல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அதை தாண்டி வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சொல்றவங்க, கீழே இழுக்க முயற்சி பண்றவங்க, கெடுதல் செய்யறவங்க மட்டும் இல்லாம அன்பை பகிர்றவங்க, அன்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, உயிருக்கு உயிரா உங்களை நேசிக்கிறவங்களும் உங்களை சுத்தி இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா அதே வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்கும். மித்ரா! கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் உங்க கூடவே எப்பவும் நானும் வருவேன். உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை என்ன தாண்டி உங்ககிட்ட வர விட மாட்டேன். எல்லா பேப்பர்ஸ்லயும் மித்ரா பத்தியே வந்திருக்கு. இந்த மொத்த நியூஸ் பேப்பர்காரங்களும் மித்ராவை ஒரு வழி பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ச்சே, நியூஸ் பேப்பர் வந்துடுச்சா? கொடுங்க. எதுக்கு அரவிந்தா? ஒண்ணு கூட யூஸ்ஃபுல்லான நியூஸ் இல்ல. எல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சூறையாட நினைத்த மித்ரா நந்தன் வேலைங்கிற பேர்ல பெண்களிடம் தப்பாக நடந்து கொள்ளும் மித்ரா நந்தன் ஒருத்தங்களுக்கு கூட உண்மையை எழுதணும்னு தோணல. அவங்க நினைக்கிறது எல்லாத்தையும் எழுதி சர்க்குலேஷனை இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்காங்க. அரவிந்தா, கோவப்படாத. சரி எது தப்பு எதுன்னு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்ல, பொறுப்பும் இல்ல. அதுக்காக இந்த மாதிரி கண்டுபடி எழுதி அவங்களோட வாழ்க்கையில இப்படிதான் விளையாடுவாங்களா?